அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 466 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய் அப்படின்னா செய்ய, தக்க அப்படின்னா தகுந்தவை, அல்ல அப்படின்னா அல்லாதவைகளை செய்ய அப்படின்னா செய்தலால், கெடும் அப்படின்னா கேடு உண்டாகும், கெடுவான் அழியும். செய்தக்க அப்படின்னா செய்ய தகுந்தவை, செய்யாமையாயினும் அப்படின்னா செய்யாதிருத்தலாலும், கெடும் அப்படின்னா அழியும், அழிவான். இதோடைய விளக்கம் பாருங்க. ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடுவான். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமையானும் கெடுவான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயலை செய்யக்கூடாத ஒரு தீய செயலை செய்வதாலும் ஒருவன் கெட்டு போவான். செய்ய வேண்டிய நல்ல செயல்களை அந்த நேரத்தில் செய்யாமல் இருப்பதாலும் ஒருவன் கெடுவான். கெட்ட செயல்களை செய்வதாலும் ஒருவன் கெட்டு விடுவான். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டவனும் கெடுவான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. செய்யத்தகாதவற்றை செய்வதால் கெடுதல் உண்டாகும், செய்ய வேண்டியதை செய்யாது இருப்பினும் கெடுதல் உண்டாகும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடுவான். செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். இதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.